கடந்த மார்ச் 14 முதல் ஏப்ரல் 29 வரை நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய நிதித்துறை தொடர்பான 4 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். கூட்டத்தொடரில் 18 மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் நடவடிக்கை. ஆரடியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. சேவூர் ராமச்சந்திரன் அமைச்சராக பதவி வகித்த போது 200 கோடி ரூபாய் முறைகேடாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் நடவடிக்கை என தகவல். கடலூரில் சாய தொழிற்சாலை உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும். முறையான பாதுகாப்பு அம்சங்களை செய்யவும் தொழிற்சாலைக்கு நோட்டீஸ். தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் அடங்கும். வார இறுதி நாளான இன்று தங்கம் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 8,720க்கும் 1 சவரன் 69,760க்கும் விற்பனை. இந்திய ராணுவ வெற்றியை போற்றும் வகையில் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் தலைமையில் பேரணி. உத்தரகாண்டில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி, குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் திரளானோர் பங்கேற்பு. பீகார் மாநிலம் கயா நகரின் பெயர் இனி கயா ஜி என்றே அழைக்கப்படும் என்று பீகார் அரசு அறிவிப்பு. நகரின் வரலாற்று மற்றும் ஆன்மீக பெருமையை பறைசாற்றும் வகையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். ஒடிசா மாநிலத்தில் கோராபுட், கட்டாக், கோர்தா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை. இடியுடன் கூடிய மழை காரணமாக மின்னல் தாக்கியதில் 6 பெண்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்த சோகம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் முடி மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 2 பேர் உயிரிழப்பு. அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் அனுஷ்காவுக்கு போலீசார் வலைவீச்சு. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 115 பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு. காசா மீது ஒவ்வொரு 4 நிமிடங்களுக்கும் ஒருமுறை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல். வைகாசி பிரமோற்சவத்தை முன்னிட்டு காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் தேரோட்டம். 7 அடுக்கு தேரில் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை 16,580 பேர் பார்வையிட்டுள்ளனர். 2வது நாள் மலர் கண்காட்சியை 16,580 பேர் பார்வையிட்டதாக தோட்டக்கலைத்துறை தகவல். தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து உயர்வு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 5,000 கன அடியிலிருந்து 6,000 கன அடியாக அதிகரிப்பு. சிங்கப்பூரிலும் தாய்லாந்திலும் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிப்பு. ஹாங்காங்கில் ஒரே வாரத்தில் கொரோனாவிற்கு 31 பேர் உயிரிழந்ததாக தகவல். ஆப்கானிஸ்தான் லாரிகள் இந்தியாவிற்குள் வருவதற்காக அட்டாரி வாகா எல்லை மீண்டும் திறப்பு. அழிந்து போகும் நிலையில் உள்ள பொருட்கள் லாரியில் இருப்பதால் ஆப்கானிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று இந்தியா நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.